ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் BLFF ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் ஒன் ஷாட் ஃபேம் டாப்பர் புல்லட் ஸ்கூல் ஃபேமஸ் பாய். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜின் அவரோட கிளாஸ்க்கு போகிறாரா, போயிட்டு அவரோட பிளேஸை பார்க்குறாரு. வேற ஒரு பையன் உட்காந்துருக்கான். இதனால் ரொம்ப கோவம் வருது. முன்னாடி போயிட்டு டேய் எழுந்துருடா அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஷர்ட்டை பிடிச்சா, இப்போ மட்டும் நீ எழுந்து உன் இடத்துக்கு போகலன்னு வச்சுக்கவன் நான் அவ்வளோதான் அப்படின்றாங்களா. நான் ஏன் போனோம்? நீ போர்டில் இருக்கிறத படிக்கலையா? இன்னைக்கு நம்ம மார்க் வைஸில் நம்மளை பிரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. என்ன மார்க் வைஸ்லையா? அப்படி பார்த்தா நீ ஃபர்ஸ்ட்ல இல்லடா போகணும். ஏன்டா என் பிளேஸில் வந்து உட்காந்துருக்க? அதுவா? நீ தானே. நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? நீ உனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் பேச சார் கிட்ட கேளு. எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்களா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க. அடடே, நீ நல்லா படிக்கிற பையனாக இருந்தா என்னவே எதிர்த்து பேசுவியா அப்படின்ற மாதிரி ஜின்னு பக்கத்தில் வராங்க. நீ இப்போ இங்கேருந்து தள்ளி போறியா? நீ இந்த ஸ்கூலில் ஃபேமஸ் பாயாக இருக்கலாம், பட் நான் தான் இந்த ஸ்கூலோட டாப்பர். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பேசு. நான் சார்கிட்ட உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருடா, டே மச்சான், இங்கே பாரு. இவன் படிச்சிருக்கானே தவிர கொஞ்சம் கூட அந்த சின்ன குழந்தையோட தானே இன்னும் மாறவே இல்லை. போய் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறானா. டேய் ஆரம், நீ இன்னுமே குழந்த மாதிரி தான் இருக்க அப்படின்றாங்களா. இதை கேட்டோடனே ஆரவுக்கு செம்மையா கோவம் வருது. அப்போ நம்ம சின்ன மனசுக்குள்ளேயே இவனோட பேர் தான் ஆரம். எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவன் டாப்பரா, அதனால் இவனை எப்போ பார் சார் பாராட்டிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை வச்சு பாராட்டுவாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல்லையே நான் தான் கம்மி மார்க் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான பையன். ஏன்னா ஒருத்தருக்கு படிப்பு வரும், ஒரு சிலருக்கு வராதுல்ல. அது மாதிரி தான் எனக்கு படிப்பில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், அப்புறம் எனக்கு முக்கியமாக நான் ஃபேமஸான சிங்கர் ஆகணும், அதுதான் என்னோட ஆசையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு மனசுக்குள்ளேயே. அப்போ நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டு, டேய் இங்கே பாருடா, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அவன் பாரு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு அப்படின்றாங்களா. நம்ம ஆரம் என்ன பண்ணுறாரு, புக்ஸ் எல்லாம் அதான் நம்மளோட ஜின்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்ருக்காரு. இதனால் ஜின்னுக்கு ரொம்ப கோவம் வருதா. டேய் எவ்வளோ தைரியம் தான் என் புக்ஸ் எடுத்து கீழே போடுவேன்? அட போடாங்கிட்டு, நீ என்னைக்கு படிச்சிருக்க இது மேலே வச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. உன்னை கொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பக்கத்தில் வராங்களா. ஆரம் முன்னாடி வந்து எங்க கொல்லு பார்ப்போம், கொல்லுடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதனால் ஜின்னுக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. கரெக்டாக அங்கே சாருமே வராரு. என்ன பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது வந்து சார் தோ இவன் தான் இங்கே பாருங்கள் என்னோட பிளேஸில் உட்காந்துருக்கான் அப்படின்றாங்க. ஜின், நீ இன்னைக்கு போர்டை பார்த்தியா இல்லையா? இன்றைக்கி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி உட்காரணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அதில் அப்படின்றாங்களா. அப்போ தான் ஜின்னு போய் பார்க்குறாரு. அது ஆக்சுவலி அதில் என்ன போட்டிருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களும் இருக்கிறதுலே லீஸ்ட்டாக இருப்பாங்கள்ல, அவங்களும் சேம் அந்த மாதிரி உட்காரணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இதனால் சார் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மோசம் தான். எதுக்கு இவன் கூட போய் என்ன போட்டிங்க? ஏதோ அந்த செகண்ட் ரேங்க் படிக்கிறாளா, அவன் கூட என்ன போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்றாங்களா. டேய் நீ அவனவே எதிர்த்து பேசிட்டா அவனவே பார்த்துட்டு போயிடுவ. இவன் அப்படி கிடையாது, நீ ஒழுங்கா இங்கே தான் உட்கார்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சார் போய் உட்காருப்போ அப்படின்னு மிரட்டுறாங்களா. ஜின்னு போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. அதாவது நம்ம ஆரம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அப்போது சரி, இந்த டைம் யார் கிளாஸோட ரெஃப் ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாமே ஆரமாக தான் கை காட்டுறாங்க. ஏன்னா ஆரம் தான் லீடர் ஆகிட்டே இருப்பாரா. இந்த டைம் ஆரம் இல்லை சார் நான் லீடராக இருக்க விரும்பலை அப்படின்றாங்க. சரி அப்போ ஜின் நீ வேணா லீடராக அப்படின்றாங்களா. என்னது நானா? எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது சார், என்னால் அதவே பார்க்க முடியாது, இதெல்லாம் நான் சுத்தம் அப்படின்றாங்களா. அப்படி என்ன சாருக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சார் கேட்குறாங்க. அதுவா சார், எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஐடலாக போகிறேன்ல, அதுக்கான பொறுப்பெல்லாம் எனக்கு வந்துடும் சார். ஸோ அதை பார்க்கணும். என்னால் இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்க முடியாது, நான் ரொம்ப பிஸி மேன் அப்படின்றாங்களா. சார் அப்படியே மறைச்சி பார்க்குறாரு. அதெல்லாம் முடியாது, நீ தான் லீடராக இருக்க போகிற. உனக்கு வேணால் அசிஸ்டண்ட்டாக ஆரம் இருப்பான். ஆரம் நீ ஹெல்ப் பண்ணுவல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. கண்டிப்பாக சார் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னு சார் வேணாம் சார், என்னால் லீடராக இருக்க முடியவே முடியாது அப்படின்றாங்களா. சார் அது மட்டும் இல்லாமல் நான் தான் படிக்கவே மாட்டேனே, என்னையா நீங்கள் லீடராக இருக்க சொல்கிறீங்க? நீ லீடராக இருந்தால் தான் உனக்கு பொறுப்பு வரும். தோ பக்கத்தில் உன்னோட டெஸ்க்மெண்ட் ஆரமும் இருக்கான், ஸோ அவனுக்கு பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சார் அவன் என்னை பார்த்துக்கணுன்னா அவனே லீடராக இருந்துக்க வேண்டியதானே, அவனும் படிக்கணும்லப்பா, அவனுக்கும் நிறைய இருக்குல்ல அப்படின்றாங்களா. சார் எனக்கும் தானே இருக்குது. இங்கே பாரு ஜின், இதுக்கு மேலே நீ பேசாத, இதுக்கு மேலே பேசினேன் உன் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா.
ஜின்னு அப்படியே அமைதியாயிடுறாரு. ஆரம்ப பார்த்து முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஆரம் திரும்பி பார்த்து கண்ணடிக்கிறாங்களா, ஜின்னு முழிக்கிறாரு. என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. சார் அப்படின்ற மாதிரி போகிறாங்களா, டக்குன்னு ஆரம் ஜின்னோட கையை பிடிச்சிட்டு கோவப்படாத, கோவப்பட்டா உன் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்றாங்க. ஜின்னு அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. இதை ஜின்னோட ஃப்ரெண்டு பார்த்துடுறாங்க. அதாவது நம்ம ஆரம் ஜின்னோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்களா. சார் அப்படின்னு டக்குன்னு எழுந்திருக்கிறாரா, அதான் ஜின்னோட ஃப்ரெண்டு எழுந்திருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆரம் கையை விட்டுடுறாரு. என்ன அப்படின்னு கேட்குறாங்களா, சார் நான் வாஷ்ரூம் போகணும். சரி போ அப்படின்ற மாதிரி சார் சொல்கிறாரு. தென் அந்த பையன் போயிடுறானா, போகும்போது ஆரம் லுக் விட்டுட்டு போகிறான். ஆரம் இதை நோட் பண்ணுறாங்க. சரி ஜின், இன்னைக்கு நீ ஹோம்ஒர்க் நோட்லாம் நீ தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றாங்க. சார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா, பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஜின் இப்போ வேறு வழி இல்லாமல் எல்லாத்தோட ஹோம்ஒர்க் நோட்டையும் கேட்குறாங்க. பட் அவர் ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லையா. அதனால் ஆரம் நான் ஹோம்ஒர்க்கே பண்ணலையே, என்ன பண்ணுறது, போய் சார்கிட்ட நில்லு அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. ஆரம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ என்னோட டெஸ்க்மேட் தானே, அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கல. ஆமாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான். இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. தென் ஆரமையுமே கூப்பிட்டு விட்டுறாங்களா. அப்போ ஆரம் ஜின் 2 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஜின்னோட ஃப்ரெண்டு ஜின்னை வந்து பிடிக்கிறாங்களா. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, நம்ம இன்னைக்கு கேன்டீன் போகலான்னு சொல்லியிருந்தோமே, அட நான் இதை வேற கொடுத்துட்டு வரணுமேடா அப்படின்றாங்க. அதை ஆரம் கிட்ட கொடுறா பார்த்துப்பான் அப்படின்னாங்க. டக்குன்னு ஆரம் திரும்பி இப்படி மறைக்கிறாரா. இல்லைடா இல்லை, நாங்கள் போயிட்டு வரோம், நீ மெதுவாக வா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போயிடுறாங்க. இப்போது ஜின்னு கேட்குறாரு, உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எதுக்குடா என் ஃப்ரெண்டை பார்த்து மறைக்கிற. நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னோட வேலையை பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன். நீ என்கிட்ட கொடுத்துட்டு எஸ் ஆளான்னு பார்க்குறியா. இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, சுத்தமாக செட் ஆகாது அப்படின்றாங்களா. நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. நான் சம்மதத்தோடு தான் பேசுகிறேன், ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி ஆரம் கூட்டிகிட்டு போகிறாரு. தென் ஜின்னு அந்த நோட்டை அப்படியே எடுத்து முன்னாடி வைக்கிறாரா. சார் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் சார் நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்றாரா. சரி வெளியே போய் நில்லு. சார் ஆனால் நான் இப்போ கேன்டீன் போகணுமே. அதெல்லாம் முடியாது, உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட், நீ இந்த 1 hour இப்படி தான் நிற்கணும் அப்படின்றாங்களா. சார் என்ன 1 hour, அடுத்தவர் பிடி ஆச்சு அப்படின்றாங்களா. அதுக்காக தான் நான் நீங்கள் சொல்கிறேன், நீ ஒன்றும் பிடி ஆர்க்கெலாம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, நான் இனிமேல் பண்ணிட்டு வந்துடுவேன், கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்றாங்களா. இல்லை, உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நீ திருந்துவ அப்படின்றாங்களா. சார் அப்படின்றாங்களா. ஆரம் வந்து பார்க்குறாரு. சார் அவனை இந்த டைம் விடுங்க, அவன் இனிமேல் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணுவான், நான் பொறுப்பு அப்படின்றாங்களா. சரி ஆரம், நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆரம் அப்புறம் உன்கிட்ட இதை சொல்ல தான் நெக்ஸ்ட் வீக் உனக்கு இங்கிலீஷ் காம்படிஷன் இருக்குது, ஸோ நீ வந்துரு அப்படின்றாங்களா. ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. சார் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஆரம் கிளம்புறாரா. அப்போ ஜின்னு ஆரம் கிட்ட, ஆரம் நீ இங்கிலீஷ் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இங்கிலீஷ் கூட காம்படிஷனில் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எல்லா சப்ஜெக்ட்டுமே நடக்கும், நீ ஒழுங்காவா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நான் ஏன்டா உன் கூட வரணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமாக அங்கேருந்து நடந்து போகிறாரா. ஆரம்பம் பின்னாடியே வேகமாக நடந்துட்டுருக்காரு. ஜின்னுக்கு கோவமாக வருது. அப்படியே முன்னாடி திரும்பி பார்த்துட்டு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு நீ ஏன் பின்னாடியே வந்துட்டுருக்க. நான் ஒன்றும் உன் பின்னாடி வரலையே, கிரவுண்ட் அங்கே தானே இருக்குது, அதனால தான் இந்த வழியாக வந்துட்டுருக்கேன். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாங்க. ஜின்னு பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காரா. இதை நம்ம ஆரம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. கையில் அப்படியே ஒரு பேப்பரை வச்சு ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு ஆர்வம் வருது, இவன் என்னத்தை தான் அப்போலேருந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி. ஜின்னு என்ன பண்ணுறாரு, வேணும்னே பாலை ஆரம் சைடு தூக்கி போட்டு அந்த சைடாக வந்து அப்படியே பார்க்கலான்னு வராரு. ஆரம் டக்குன்னு இப்படி ஒழிச்சு வச்சுக்கிறாரு. நீ என்னத்தை ஒழிச்சு வைக்கிற, என்கிட்ட காட்டு காட்டு அப்படின்றாங்களா. நான் காட்ட மாட்டேன் அப்படின்றாரு. இல்லை இல்லை நீ காட்டணும் அப்படின்றாரா. அப்படியா, நான் காட்டணுமா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வராரு. நீ என்ன பண்ணுற, நீ தானே காட்ட சொன்ன, அதனால தான் காட்ட வரேன், நீ வேறு எதையோ நினச்சிட்டு இருக்க. ஆமாம், நான் வேறு ஏதோ தான் நினைக்கிறேன், உனக்கு நான் காட்டணும்னா நீ எனக்கு கிஸ் கொடு, நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாரு. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜின்னு பதட்டப்படுறாரு. அதுவா, எனக்கு ஒன்று கொடுத்தா நான் உனக்கு அதை திருப்பி காட்டுவேன், இல்லைனா இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒன்று எனக்கு அதை காட்டவே வேணாம், ஆளப்பரியா, நீ என்ன மைண்டில் இருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலை அப்படின்றாரா. அதுவா, ஈவினிங் வெயிட் பண்ண, நான் உன்கிட்ட அதை ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறாரு. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி ஜின்னை பார்த்து கண் அடிச்சுட்டு, நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரா.
ஜின்னுக்கு அப்படியே படபடன்னு இருக்கு. என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. தென் ஈவினிங் ஆகுது. ஜின்னு என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆரம் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரா. இதனால ஜின்னுக்கு இன்னுமே படபடன்னு ஆகிருது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டே வாங்கடா சீக்கிரம் நம்ம போகலாம் அப்படின்றாங்க. அப்போன்னு பார்த்து சார் வேற கூப்பிடுறாரு. ஏன்னா நம்ம ஜின்னு தானே லீடரு, அதனால சார் கூப்பிடுறாரு. அப்போ ஆரம் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. சார் நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க? ஆமாம், இனிமேல் கிளாஸ் ரூம் கீயை நீயே வச்சுரு, நீ தான் போகிறப்பையும் வரப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்றாங்களா. சார் என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த வேலை என்னால் செய்ய முடியாது அப்படின்றாங்களா. சரி அப்போ ஆரம்புக்கு நீ ஹெல்ப் பண்ணு, அவனை இந்த வேலையை பார்த்துப்பான் அப்படின்றாங்களா. சார் முடியவே முடியாது, கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பார்க்குறாங்க. ஏன்னா ஆரம்பப்போ அப்படி கேட்டிருப்பார்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஜின்னுக்கிட்ட இப்போ சார் வந்து ஜின் இப்போ நீ இந்த வேலையை பண்ணலான்னு வச்சுக்கவேன், ஓ பேரண்ட்ஸ்க்கு தான் அப்படின்றாங்களா. சார் நீங்கள் அடிக்கடி என்னை பேரண்ட்ஸை சொல்லி ஏன் புள்ளி பண்ணுறீங்க, இது ஒர்க்கு, இதுக்கு பேர் புள்ளி கிடையாது, ஏன்னா நீ தானே கிளாஸ் லீடர் அப்படின்றாங்களா. சார் நான் கிளாஸ் லீடராகவே இருக்கலை அப்படின்றாரு. இல்லை சார் அவன் இருப்பான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டாரா. சார் அவன் பார்த்துப்பான், அதுக்கு நான் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஜின்னு கத்துறாரா. சார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்னெல்லாம் கிளாஸ் லீடராக இருக்க முடியாது அப்படின்றாங்களா. நீ கிளாஸ் லீடராக இருந்தேன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், நீ எக்ஸாம்ஸ்லேயும் பாஸ் ஆகிடுவேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட பிடி ஹவரில் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ எவ்வளோ நேரம் வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சார் என்ன சொல்கிறீங்க. ஆமாம் ஜின், உனக்கு ஒரு காம்படிஷன் வந்திருக்கு, அதான் ஆரம் போகிறான்ல, அதே யூனிவர்சிட்டியில் தான் உனக்குமே இந்த மாதிரி பாஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்குது. சார் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி ஆராம், அதே தான், அங்கே நிறைய காம்படிஷன் நடக்குது, அதில் நீ கலந்துக்கலாம், அங்கே பாரு அதில் மியூசிக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சார் என்ன சொல்கிறீங்க. ஆமாம் நானே உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சார் சொல்கிறாரு. சார் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றாங்களா. இருக்கட்டும், ஆனால் நீ அதுக்கு லீடராக இருக்கணுமே, ஆரம்புக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்றாங்களா. சார் நான் ஏன் ஆரம்புக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா அவன் காம்படிஷன் அது இதுன்னு அங்கே இங்கே போவான், ஸோ யாரும் பொறுப்பாக பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு. சார் நீங்கள் என்ன எப்படி நம்புறீங்க நான் பொறுப்பாக பார்த்துப்பேன்னு. ஜின் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பொறுப்பாக பார்த்துப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சார் அங்கேருந்து கிளம்புறாரா. ஜின்னுக்கா கோவமாக வருது. சரி நம்ம பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ சைக்கிள் எடுக்கலான்னு போகிறாரா. கரெக்டாக அங்கே ஆரம் வந்து நிற்கிறாங்க. ஜின்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆரம் கூப்பிடுறாங்க ஜின் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துலேயே கேட்குறாங்களா. நான் அவன்கிட்ட பேசணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் சொன்னேனே நான் அவன்கிட்ட தனியாக பேசணுன்னு. நீ தனியாக தானே பேசணும், இங்கே யாருமே இல்லைல்ல, சொல்லு அப்படின்றாங்களா. அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றாரா. என்னது, நீ என்ன லவ் பண்ணுறியா, ஆனால் நீயும் நானும், எனக்கு தெரியும் நீ என்ன யோசிக்கிறேன்னு, நீனும் நானும் பையன் அவ்வளோதானா, இதில் என்ன இருக்குது, லவ்ங்கிறது யாரு மேலே வேணால் யாருக்குனாலும் வரலாம், இதில் பையன் பொண்ணுங்கிறது என்ன அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாரு. ஆனால் நீ டாப்பர் நான் அப்படின்ற மாதிரி முழிக்கிறாரா. ஜின் எங்கே போச்சு உன்னோட வீரம், இவ்வளோ நாளா நீ பாட்டுக்கு கற்றுன்னு கத்துவ, என்கிட்ட சண்டை மட்டும் தானே போடுவ, இப்போ ஏன் நீ இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்றாங்களா. நான் ஒன்றும் அமைதியாலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆக்வர்டா. நீ இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை, உனக்கா என் மேலே எப்போ லவ் வருதோ அப்போ சொல்லலாம், இல்லை எனக்கு உன் மேலே என்றைக்குமே லவ் வராத, நீ இந்த இன்டென்ஷனில் தான் என்கிட்ட வந்து பழகுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஆரம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு, ஆமாம் நான் உன்கிட்ட இந்த எண்ணத்தில் தான் பழகுறேன், ஏன்னா எனக்கு ஒன்றா ரொம்பவே பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்புறம் மறுபடியும் திரும்பி பார்த்து கண்ணடிச்சிட்டு அங்கேருந்து போகிறாரா. ஜின்னுக்கு இன்னுமே படபடன்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறது, இவன் பாட்டுக்கு இப்படி வந்து லவ் சொல்கிறான், நான் இவன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, என்னடா இது இப்படி ஒரு பையனுக்குள்ளே இப்படி ஒரு லவ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ ஆரம் முன்னாடி போயிட்டு ஜின் நீ அங்கேருந்து யோசனா ஸ்கூலே க்ளோஸ் ஆகிரும், நீ தான் அப்புறம் மாட்டிப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோ வரேன் அப்படின்ற மாதிரி ஜின்னுமே சைக்கிள் எடுத்துகிட்டு வராரு. ஆரம் முன்னாடி போயிட்டுருக்காங்களா. ஜின் அப்படி போயிட்டுருக்காரு பின்னாடியே. நீ ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வர அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜின்னு வேறு வழியாக போயிடுறாங்களா. ஆரம் திரும்பி பார்க்குறாரு, ஜின்னை காணோம். ஆரம் சிரிச்சுட்டே போகிறாரு. அப்போ ஆரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜின்னை பார்த்ததை நினச்சி பார்க்குறாங்க. நானும் ஜின்னும் சின்ன வயசுலேருந்தே இதே ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கோம், ஆனால் ஜின் எப்படி தெரியுமா, ரொம்ப நல்ல பையன்.
யாருக்காவது ஏதாவதுனா முன்னாடி போய் நிற்பான். ஆனால் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம்ங்கிறப்போ யாருமே வரமாட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் கத்துவான், எனக்கு மட்டும் பிரச்சனைனா யாருமே வரமாட்டீங்கல்லடா அப்படின்ற மாதிரி. அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான் வேணும்னே பண்ணுவானுங்க. ஆனால் அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் இவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கேயோ வெளியே சுற்ற போயிட்டான். அதனால் சார் வந்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு. ஜின்னுமே அன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தான். பட் அவங்க அப்பா ஜின்னை பிடிச்சி அடித்தார். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு தெரில. ஆனால் அவன் ரொம்ப அழக்கூட இல்லை, கேஷுவலாக எடுத்து சிரிச்சிட்டு போயிட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே அவனை மாதிரி இருக்கணும்னு தோணும். பட் என்னால் தான் எங்கேயுமே வெளியே இந்த மாதிரி யாரு கூடயும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆக முடியாது. எனக்கு அப்போலேருந்தே இவனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஜின் ரொம்ப கேஷுவல் அண்ட் ஃப்ரீயாக இருப்பான். ஆனால் நானும் அவனை பார்த்ததுலேருந்து எங்களுக்குள்ளே சண்டை மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவன் என்கிட்டயே ஃபஸ்ட்டு கேரிங்காக தான் இருந்தான். பட் சார் எப்பொழுதும் ஆரம் மாதிரி படி, ஆரம் மாதிரி இரு அப்படின்னு சொல்லி அதனாலவே அவனுக்கு என்னை பிடிக்காம போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், நான் அவனை அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. எனக்கு அவனோட அந்த ரியல் கேரக்டர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு ஜின் கூட அந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜின்னு என்ன பண்ணுறாரு, அந்த சைடில் சைக்கிளில் கிராஸ் பண்ணி போகிறாரு. இதை நம்ம ஆரம் பார்க்குறாங்க. என்ன இவன் இந்த சைடு போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரமுமே வேகமாக அந்த சைடு போயிட்டுருக்காங்க சைக்கிள் எடுத்துகிட்டு. அவருமே ஜின்னாங்க 4-5 பசனுங்க புள்ளி பண்ணிகிட்ருக்கானுங்களா. இதை பார்க்குறாரு ஆரம். போயிட்டு அங்கே இருக்க பசனுங்கள்ட்ட, டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவா, இவன் இவன் ரொம்பவே ஓவராக பண்ணுறான்டா, இவன் எங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன, இவன் உங்ககிட்ட இருந்த பணத்தை பிடுங்கினானா அப்படின்ற மாதிரி ஆரம் பார்க்குறாரு. ஜின்னு இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜின்னுக்கிட்ட தான் ஆரம் கேட்குறாரு. இல்லை, என் ஃப்ரெண்டும் நானும் அன்றைக்கி நடந்து வந்துட்டு இருந்தோமா, என் ஃப்ரெண்டு தான் இவங்கக்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கியிருக்கான். பட் அது எனக்கு தெரியாது. ஆனால் இவனுங்க நானும் அவங்க கூட சேர்ந்து தான் பண்ணேன்னு நினச்சிட்டு என்ன இப்படி சொல்கிறானுங்க, அதான் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஆரம்க்கு புரிஞ்சிருது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படி தானே ஜின்னு வந்து சப்போர்ட் பண்ணுவார் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ்க்கான. ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே ஜின்னை கோர்த்து விட்டுருவாங்க. இப்போ அதான் நடந்திருக்குன்ற மாதிரி அந்த பசனுங்களை பார்த்து, இங்கே பாருங்க, ஜின்னுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜின்னுக்கு இதில் சம்மந்தம் இருந்தால் நானே அவனை அடிச்சிருவேன். இந்த மாதிரி ஜின்னை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. யார் உங்ககிட்ட பணத்தை வாங்கினாங்களோ அவங்கள போய் பாருங்கள். இவனை எதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாரு. அந்த பையனுங்களுக்கு ஆரம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பசனுங்களுமே ஆரமோட ஏரியா தான். ஆரம் டியூஷன்லாம் எடுப்பார் அவனுங்களுக்கு. அதனாலவே ஓகே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன மாஸ்டரா அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. அதுவா, அது ஒன்றும் இல்லை, அந்த பசனுங்களுக்கு நான் டியூஷன் எடுப்பேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆரம் நீ ரொம்பவே சூப்பர் அப்படின்னு ஜின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயை க்ளோஸ் பண்ணிடுறாரா. நீ ஏன் இப்போ க்ளோஸ் பண்ண? ஆமாம் நான் சூப்பர் தான் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. இல்லை அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் உன்கிட்ட கிஸ் எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல அப்படின்றாங்க. தென் அந்த பசனுங்க மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் நடத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறானுங்களா. டேய் போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அந்த பசனுங்க போயிடுறாங்களா. இதுக்கப்புறம் ஜின் கிட்ட ஆரம் பேசுகிறாரு. இங்கே பாரேன், நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது நல்லது, நான் நல்லது இல்லைன்னு சொல்லலை. பட் உன் ஃப்ரெண்ட்ஸை நீ பிடிக்க வேண்டிய விதத்தில் பிடிக்கணும். இங்கே பாரு, அவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, நீ அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுற. பட் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல, அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு ஜின்னு சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, என்னை சுற்றி இருக்கவங்கள நான் எப்பொழுதும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்லாம் நான் பார்க்க மாட்டேன். பட் ஏன் கூட இருக்கவங்க ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாரா. ஆரம் ஜின்னை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே எனக்கு இதனால தான் உன்னை இன்னுமே பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி என் வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. என்னது, உன் வீட்டுக்கா? ஆமாம், என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றாங்க. இல்லை நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஜின்னுமே போகிறாரு. பட் கொஞ்சம் நர்வஸாக இருக்கார். நீ நர்வஸாலாம் இருக்காத, எங்கள் வீட்டில் என் அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. அப்போ தான் நம்ம ஜின்னுமே ஆர்வமாக போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஆரமோட அம்மா இருக்காங்க. ஆரமோட அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்படியே பையனையும் ஜின்னையும் பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்களா. இல்லை எனக்கு அதிசயமாக இருக்குது அப்படின்றாங்களா. என்ன ஆண்டி, ஆரம் இது வரைக்கும் யாரையுமே ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது கிடையாது.
ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கான். அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்றாங்களா. ஜின்னு ஆரம்ப பார்க்குறாரு. உண்மையாலுமே நீ யாரையுமே கூட்டிட்டு வந்தது இல்லையா? ஆரம் சொல்றாரு. ஆமா, இது வரைக்கும் நான் யாரையுமே கூட்டிட்டு வந்தது கிடையாது. அப்ப நீ மாஸ்டர்ன்னு சொல்லி ஒரு பசங்கள சொன்னியே அவனுங்களா? அவனுங்க எங்க பக்கத்து வீட்டு பசனுங்க. நான் தான் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லிக் குடுப்பேன் அப்படின்ற மாரி ஆரம் சொல்றாரு. ஓ! அப்படியா? நீ ஏன் யாரையுமே கூட்டு வந்ததில்ல? அது உள்ள வாப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட அம்மா கூட்டு போறாங்க. ஆரமோட அம்மா ஜின்னுக்கு ஜூஸ் போட்டு குடுக்குறாங்களா, ஜின்னு அத குடிச்சுட்டு, "ஆன்ட்டி ரொம்பவே நல்லா இருக்கு" அப்படின்றாங்களா. "தேங்க்ஸ்ப்பா" அப்படின்றாங்க. ஆரம் சொல்றாரு, "நீ உனக்கு இது பிடிச்சிருக்கா? நீ வேணா இன்னொரு டைம் குடிக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல போதும்" அப்படின்றாங்களா. அதுக்கு ஆரமோட அம்மா, "அவன் அப்படிதான். அவனுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சுன்னா, அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பான்" அப்படின்ற மாரி சொல்றாங்களா. "அப்படியே என்ன மாதிரி" அப்படின்ற மாரி ஜின்னு சொல்றாரு. "என்ன உன்ன மாதிரி?" அப்படின்ற மாரி கேட்குறாங்களா. "ஆமா அம்மா, அவன் அப்படிதான். நான் இவன்கிட்ட இருந்து தான் இந்த பழக்கத்தையே கத்துக்கிட்டேன்" அப்படின்றாங்களா. "என்னாச்சு?" அப்படின்றாங்க. "அது ஒன்றும் இல்ல. சரி நீங்க ஆரம்ப பத்தி ஏதோ சொல்றேன்னீங்களே, அத சொல்லுங்க" அப்படின்றாங்களா. "ஆமா, அவன் யாரையுமே இதுவரைக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டதே இல்ல. அதேமாரி வீட்டுக்குமே கூட்டு வந்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவன் கூட்டு வந்தது கிடையாது. நானும் கேட்பேன், "ஏன்டா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இப்படிலாம் ஏன் இருக்க? நல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பழகு" அப்படின்னுவேன். அவங்க அப்பாவுமே சொல்லுவாரு. பட் அவங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரா, ஃபாரின்ல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அதனாலவே அவன் அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டான். அவங்க அப்பா கூட வீடியோ கால் பேசுவான். அதுக்கப்புறம் படிப்பான். இத மட்டுமே தான் பண்ணுவான். இல்லைனா என் கூட பேசுவான். மத்தபடி இந்த மாரிலாம் கூட்டு வந்ததே கிடையாது அப்படின்றாங்களா. ஜின்னுக்குமே ஒரு மாரி இருக்கு. என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த டியூஷன் எடுப்பியா அந்த பசங்க, அவங்க கிட்ட டியூஷன் மட்டும் தான் எடுப்பேன். வேற எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாரி ஆரம் சொல்றாரு. ஜின்னு முழிக்கிறாரு. இவன் எந்த மீனிங்ல சொல்றானே தெரிலையே அப்படின்ற மாதிரி. தென் அம்மாவும், "சரிப்பா நீங்க பேசுங்க. நான் உள்ள போறேன்" அப்படின்ற மாதிரி அம்மா வந்து ஹாலுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஆரம் வந்து ஜின்ன அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. "ஆரம், உன்னோட ரூம் ரொம்பவே அழகா இருக்கு" அப்படின்றாங்களா. "அப்படியா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "ஆமாம், ரொம்ப அழகா இருக்கு. நீட்டா வச்சிருக்க" அப்படின்றாங்க. ஏன்னா ஃபுல்லா புக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா என்ன, எனக்கு தலை வலிக்குது அப்படின்றாரு. "ஏன் உனக்கு தலை வலிக்குது?" "தோ இவ்வளோ புக்ஸ வச்சிருந்தேனா எனக்கு தலைவலி வராம வேற என்ன வரும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்களா. "சரி, நீயும் இங்கே வந்துடுறேன்னு சொல்லு. உனக்கு பிடிச்சத நான் இங்கே வச்சுக்கிறேன்" அப்படின்ற மாரி கேட்குறாங்களா. அப்புறம் நம்ம ஆரம் என்ன பண்ணுறாரு, அவர் கையில் ஒரு கிட்டார் மாதிரி குட்டியாக செஞ்சு வச்சுருக்காரு. அது அவரா ஓனாக பண்ணது. அதை எடுத்து நம்ம ஜின்னுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. "இந்தா, இது நானாக பண்ணது உனக்காக" அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஜின்னு பார்க்குறாரு, இது எதுக்கு எனக்காக? நீ தானே சொன்ன உனக்கு மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசைன்னு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு கிஃப்டாக இது இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் கொடுக்குறாரு. ஜின்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நிறைய பேர் கிஃப்ட் குடுத்துருக்காங்க. ஆனா, அது இவ்ளோ எமோஷனல் இருந்தது கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்களா. "எனக்கு தான் தெரியுமே, நீ தான் ஸ்கூலோட ஃபேமஸ் பாய் ஆச்சே. உனக்கு நிறைய கிஃப்ட் வரதானே செய்யும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி, அத விடு. நீ கூட தான் டாப்பர் பாய். உனக்கு வராதா என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "எங்க எனக்கு வராது. வந்தாலும் நான் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன்?" "ஏன்னா எனக்கு கிஃப்ட் குடுக்குறவங்க எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸா இருந்தா மட்டும் தான் அத நான் வாங்கிப்பேன். இல்லைனா நான் வாங்கவே மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாரா. அது சரி, அப்ப நான் குடுத்தா? "நீ குடுத்தா நான் அத கண்டிப்பா வாங்கிப்பேன். அது கிஸ்ஸா இருந்தாலுமே சரி" அப்படின்ற மாரி பக்கத்துல வராங்க. "ஆள விடுடா சாமி" அப்படின்ற மாரி ஜின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிர்றாரு. மறுபடியும் ஆரம் மேல இருந்துட்டு கீழ நம்ம ஜின்ன பார்க்குறாரு. அப்ப கண்ணடிக்கிறாரா, ஜின்னுக்கு ஷை ஆகிருது. அங்கேருந்து வேகமா வந்துர்றாரு. தென் இப்படியே கொஞ்சம் இயர்ஸ் போகுது. நம்ம ஜின்னுமே ஃபேமஸான ஒரு ஐடலா மாறிர்றாங்களா. இந்த டைம் நம்ம ஜின்னு என்ன பண்றாரு, வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போறாரு. அந்த இடத்துல மத்தவங்க கூடலாம் பேசும்போது கம்யூனிகேட் பண்ண லாங்குவேஜ் தெரியணும்ல. பட் நம்ம ஜின்னுக்கு தெரிலையா. ஸோ அதனால அமைதியாவே இருக்காரு. அங்க பக்கத்துல இருக்கவங்க தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது நம்ம ஜின்னுக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. ஏன்னா இப்படி நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியே சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அந்த மெம்பர் ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்களா. அதான் சொல்லணுமே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றத கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்றாங்க. இதனால ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க, "எனக்கு வேற ட்ரான்ஸ்லேட்டர் தான் போடுங்களேன்" அப்படின்ற மாதிரி. அதான் அந்த ட்ரான்ஸ்லேட்டர் கேட்டுர்றாரா, "நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நான் கரெக்ட்டா தானே பண்றேன்." "இல்ல, நீங்க பேசுறது எனக்கு வேற மாதிரி புரியுது." அதாவது அப்படின்ற மாரி சொல்றாங்களா. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஆரம் வராரு. ஆரம பார்த்த அடுத்த நிமிஷமே ஜின்னுக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. "ஆரம் உன்ன பார்த்து எவ்வளோ நாளாச்சு?" அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஜின்னு முன்னாடி நடந்தத யோசிச்சு பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் க்ளோஸா தான் இருந்திருப்பாங்க. பட் பாதியிலேயே
நம்ம ஆரமும் ஜின்னும் அந்த பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. அதான் அந்த யுனிவர்சிட்டிக்கு. அங்கே நம்ம ஜின்னை செலக்ட் பண்ணியிருப்பாங்களா, அதனால் ஜின்னு வேறு அகாடமிக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதனால் 2 பேத்துக்குள்ளேயும் டிஸ்டன்ஸ் விழுந்துரும். ஸோ பார்த்துக்கவே இல்லை. இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறாங்க. அதனால் ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ நம்ம ஜின்னு பக்கத்தில் போய், உனக்கு டிரான்ஸ்லேட்டர் தானே வேணும், ஏன் நான் உன் கூட இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டர் பார்க்குறாங்க. நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி. அப்படியா, நீங்கள் இருக்கீங்களா? ஓ, ஆனால் என் ஜின்னுக்கு நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஏன்னா உங்கள் ஜின்னா? ஆமாம், அவன் என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜின்னு பார்க்குறாங்க, என்ன ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தானா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த பையன் போயிடுறானா கோச்சிட்டு. இப்போ நம்ம ஜின்னு ஆரம்பிக்கிட்ட தனியாக பேசுகிறாங்க. நம்ம ஜின்னு பார்த்து கேட்குறாரு, நம்ம 2 பேரும் வேறு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா அப்படின்ற மாதிரி. ஆமாம், வேறு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நான் உன் டிரான்ஸ்லேட்டராக இருக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜின்னுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறாரு, அந்த இன்னொருத்தருங்க இருப்பாங்கள்ல, பேசுவாங்கள்ல வேறு லாங்குவேஜ் இருக்கவங்க, அவங்கக்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. நடுவில் சராங்கே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டாரா ஜின்னுக்கிட்ட. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. என்ன அவன் அப்படி சொல்கிறானா அப்படின்ற மாதிரி ஜின்னு முழிக்கிறாரு. என்ன இப்போ ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஆமாம், அவன் உன்கிட்ட லவ் யூன்னு என்கிட்ட சொல்லி சொன்னானா என்ன அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்க. அது இல்லை, அது நானா சொன்னேன் அப்படின்ற மாதிரி வம்பிழுக்கிறாரா. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி. தென் அந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆரம்பும் ஜின்னும் ஜின் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு தான் வராங்க. ஆமாம், நீ எதுக்கு இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்குறாங்களா. அதுவா, இங்கே எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறாரு, ஸோ அதனால் என் அப்பாவை பார்க்கறதுக்காக இங்கே நான் வந்தேன் அப்படின்றாங்களா. ஓ, உன் அப்பா ஃபாரினில் இருக்காங்கன்னு சொன்னியா, அது இங்கே தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், இங்கேயே தான் அப்படின்றாங்களா. அப்புறம் நீங்கள் வர நியூஸை நான் பார்த்தேன், அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்றாங்க. ஜின்னுமே எனக்கு இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா, ஏன்னா இந்த இடத்துல எனக்கு யாருமே தெரியாது என் மேனேஜரை தவிர. ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ நீ வந்ததுக்கப்புறம் தான் நானாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாங்களா. ஆமாம், உன் கூட இருந்த மற்ற மெம்பர்ஸ்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இல்லை, அவங்களாம் வேறு இடத்துல இருக்காங்க. ஏன்னா நாங்கள் தனித்தனியாக வேறு கண்ட்ரிக்கு போய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்களா. எதுக்கு வேறு கண்ட்ரிக்கு தனித்தனியாக போகிறீங்க, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. சரி விடு, நீ இப்படி தனியாக வந்ததும் எனக்கு நல்லதாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நீ பேசுகிறதே சரியில்லையே அப்படின்றாங்களா. சரி, ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தப்போமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏன் என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு அவ்வளோ ஆசையா? ஆமாம், நீ தான் ஃபேமஸான ஐடலாச்சே, உன் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது அப்படின்றாங்களா. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கண்டிஷன்? என் ஃபேஸும் தெரியக்கூடாது, உன் ஃபேஸும் தெரியக்கூடாது, அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னும் ஓகேன்னு சொல்லிட்டு மாஸ்க் அண்ட் கேப் போட்டுக்கிறாங்க. நம்ம ஆரம்பம் மாஸ்க் போட்டுக்கிறாரு. தென் நம்ம ஜின்னு தான் செல்ஃபி எடுக்கிறாரு. பார்க்குறாங்க. நான் இதில் பார்க்க அழகாக இருக்கேன்ல அப்படின்றாங்களா. ஆமாம்மா, நல்லா தான் இருக்க, அப்படி மாஸ்க் கழட்டினாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாங்களா. ஏன் நானும் கழட்ட மாட்டேன்ப்பா அப்படின்றாரு. நீ ஓவராக பண்ணாத, ஆக்சுவலி நான் தான் கழட்டக்கூடாது, நீ கழட்டலாம், நீ என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. அப்புறம் ஒரு ஃபேமஸ் ஐடலோட எனக்கு அவ்வாறு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரா. நான் தாண்டா ஃபீல் பண்ணோம், நீ ஏன் ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, நான் மாஸ்க்கு கழட்டிட்டேன்னா நான் நானாகவே இருக்க மாட்டேனே அப்படின்றாரு. ஏன் அப்புறம் என்ன வாங்க போகிறேன், அப்புறம் நான் ஸ்கூல் டைம் மாறிட்டேன்னா நீ தான் ஃபீல் பண்ணுவ, பரவாயில்லையா அப்படின்றாங்க. எனக்கு பரவாயில்ல தான் அப்படின்றாங்களா. கலட்டுறாரு. நம்ம ஜின்னுமே ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ செல்ஃபி எடுப்போம்னு சொல்லிட்டு மிரர் செல்ஃபி எடுக்கிறாங்களா. இங்கே பாரு அப்படின்னு ஜின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி திரும்போது டக்குன்னு லிப்லேயே கிஸ் பண்ணிடுறாரு நம்ம ஜின்னு. ஷாக்காக இருக்க. இதை நம்ம ஜின்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுவா, நான் உன்கிட்ட இதை அப்போவே சொல்லணுன்னு தான் நினச்சேன், பட் என்னால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் உன்னை நேரில் பார்க்கும்போது சொல்லணும்னு நினச்சேன், அதான் நீ என்கிட்ட ஃபஸ்ட் டைம் கேட்டேன்ல, அந்த மாதிரியே நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்குமே ஒன்று பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இங்கே ஷாக்காக இருக்குது. என்னடா பண்ணுற, ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுருக்கா, அதை கொடு அப்படின்றாங்களா. நம்ம அதை பார்த்துட்ருக்காரு. நீ ஒன்றும் ஃபோட்டோவெல்லாம் பார்க்க வேணாம், நேர்லேயே பாரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்களா. கிஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, என்னால் இன்னுமே ஷாக்கு குறைக்க முடியல அப்படின்றாங்களா. இப்போ குறையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி நம்ம ஜின்னு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. இப்போ நான் ரியலைஸ் ஆகிட்டேன், எனக்குமே உன்னை பிடிக்கும், நான் உனக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்,
ஆமாம், நீ இங்கே வருவேன்லாம் எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட்டு நியூஸ் பார்த்தேனா, அப்போ இந்த ஃபேமஸான ஐடல் இந்த கண்ட்ரிக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே தானே அப்பாவும் இருக்காரு, ஏன் நம்ம அப்படியே விசிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் உனக்காக தான் வந்ததே அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. இதுவும் நல்லதாக தான் போச்சு அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாங்க. தென் 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்களா, அட பார்த்தது போதும்டா அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஆரம் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஜின்ன. ஆ நான் இன்னும் கொஞ்சம் வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஓப்பனாக நம்மளோட லவ்வை சொன்னதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்களா. ஆரம் எதுவுமே சொல்லலை, ஏன்னா நம்ம ஜின்னுக்காக தானே ஆசை. ஸோ அது அப்படியே இருக்கட்டும்ன்ற மாதிரி, நீ எவ்வளோ வருஷம்னாலும் இங்கே இரு, நானுமே உனக்கு டிரான்ஸ்லேட்டராக இருக்கேன், அண்ட் தென் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுமே சிரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு மறுபடியும் ஹக் பண்ணுறாங்க. இந்த டைம் நம்ம ஆரம் கிஸ் பண்ணுறாரு. ஆரமிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட டாப்பர் புல்லட் ஸ்கூல் ஃபேமஸ் பாய் நம்ம நாம்ஜின் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.